என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியம்மா என் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ மனம் விரும்பிய உறவு உன்னை தேடி வந்து விடுவார்கள். அம்மா சொல்வது உனக்கு முதலில் வேடிக்கையாக இருந்தாலும் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் பொழுது உனக்கே அதில் தெளிவு கிடைத்துவிடும். அம்மா எந்த நம்பிக்கையில் இன்று நம்மிடத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாள் என்று. என் தங்கமே, வாழ்க்கையில் நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான உறவு இருந்தால் அந்த கஷ்டங்கள் எல்லாமே இருந்த தடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற விஷயம் தனிமை என்பது நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்மோடு நம் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு உறவு நம்மோடு நிரந்தரமாக இருந்துவிட வேண்டும் என்றுதான். என் தங்கமே, நீயும் அதற்கான ஒரு உறவையும் தேடி கண்டுபிடித்து விட்டாய். ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏராளம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் உன்னால் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்ற அளவிற்கு வந்துவிட்டாய். உண்மையில் நாம் உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு நம்மை விட்டு ஒரு அடி விலகி நின்றால் அதோடு இந்த வாழ்க்கையில் மற்றபடி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தேவையற்றது போல தோன்றிவிடும். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தோன்றும். எப்படி மீண்டும் பழைய நிலைமைக்கு இந்த உறவை திரும்ப கொண்டு வருவது என்று தெரியாமல் என் குழந்தை வெளி பிதுங்கி நின்று கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் என்ன செய்தால் நமக்கு மீண்டும் சந்தோஷம் கிடைக்கும் என்று அதை பற்றியே சிந்திக்க தொடங்கி விடுகின்றாய். இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது. அம்மா சொன்னது போல அந்த உறவு இன்று உன்னை தேடி வரும். அது சத்தியமான உண்மை. ஆனால் அதற்கு முன்பாக நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, உன் மீது நம்பிக்கை வைத்து உன்னிடத்தில் எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்ட ஒரு உறவு, தன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களையும் வந்து கொண்டிருந்த கஷ்டங்களுக்கும் ஆறுதல் உன்னிடத்தில் தேடிய ஒரு உறவு இன்று உன்னை விட்டு தள்ளி நிற்கிறது என்றால் உன்னிடத்தில் என்ன தவறு இருந்தது என்று ஒரு முறை சிந்தித்து பார். நீ உடனே என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா, என் பக்கம் தவறேதும் இல்லை, அவர்கள்தான் தவறு செய்தார்கள் என்று. இப்படி நினைப்பதே முதலில் உன்னுடைய தவறு என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்வேன். ஏன் தெரியுமா? எதிரில் நிற்பவர் உன் மீது ஒரு உண்மையான அன்பினை வைத்திருப்பவர் என்பது உனக்கு தெரியும். அவர் மீது சிறு தவறுகள் இருந்தால் கூட அதை தவறு என்று சுட்டி காட்டாமல் உன் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை முதலில் சரி செய்துவிட்டு அவர்களின் தவறை நீ சரி செய்யத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதை சுட்டி காட்டி அவர்கள் மனதை வேதனைப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருவரின் குணநலன்களை பொறுத்தது அவர்களிடத்தில் தவறை சுட்டி காட்டுவது. எல்லோருக்கும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்காது. அதற்காக அவர்கள் செய்கின்ற தவறை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதை எப்படி எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டுமோ அந்த வகையில்தான் அதை சொல்லி புரிய வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் மனம் வேதனைப்படும்படி எந்த ஒரு விஷயத்தையும் பேசிவிடக்கூடாது. இவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னோடு அவர்கள் வரப்போவது. இடையிலேயே பிரிந்து செல்வதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது. அதற்கு பெயர் நேரப்போக்கு. நேரம் போதாமல் ஒரு உறவை தேடுவதும்
எப்பொழுது தனக்கு எல்லாம் சலித்து போகின்றதோ அந்த நேரத்தில் அந்த உறவை விட்டு விடுவதுமல்ல வாழ்க்கை. என் தங்கமே, கடைசி வரை அந்த உறவோடு நாம் பழகிச் செல்ல வேண்டும். நான் சொல்கின்ற உறவானது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்பொழுதெல்லாம் நட்பினையே அத்தனை புனிதமாக கடைசி வரை பத்திரமாக பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை, நீயும் இந்த தவறை ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. எனக்கு நியாயம் என்று படுவதைத்தான் நான் சொல்வேன். தவறு என்றால் நான் தவறு என்று அடித்துச் சொல்வேன். நான் இது போன்றவர்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உண்மையாகவே ஒரு நல்ல உறவை இழந்தவனுக்குத்தான் அதனினுடைய வலியும் வேதனையும் என்னவென்பது தெரியும். கையில் இருக்கும் வரை யாருக்கும் அதனினுடைய அருமை தெரிவது கிடையாது. தன்னை விட்டு சென்ற பிறகுதான் அதன் அருமை என்னவென்பது புரிய வரும். இங்கு நிறைய பேரினுடைய வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. தன் கையில் அழகான அன்பான வாழ்க்கை இருக்கும் பொழுது அதை தொலைத்துவிட்டு அதன் பிறகு இது போன்ற ஒரு வாழ்க்கை இனி நமக்கு கிடைக்குமா என்று மனம் வேதனைப்படுவது நியாயமற்றதல்லவா? என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இது போன்று செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதிர்காலத்தில் உன்னுடைய மனநிலையை பாதித்துவிடும் என்பதை புரிந்து கொள். உன்னிடத்தில் இத்தனை நாட்களும் உண்மையாக இருந்த ஒரு உறவு ஒரு சிறிய தவறை செய்துவிட்டது என்றாலும் கூட உடனே கோபப்படுவதை விடுத்து உனக்கு அவர்களின் மீது இருக்கின்ற அன்பை நிரூபிக்க நீ போராடு. எல்லோரிடத்திலும் இது போன்று நான் செய்யச் சொல்லவில்லை. உயிரான உறவு, உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற உறவு கடைசி வரை உன்னோடு தொடர வேண்டும் என்று நீ மனதார நினைப்பாயானால் மட்டும் இதை செய்தால் போதும். என் தங்கமே, காலம் முழுவதும் இவர்கள் நம்மோடு வரப்போகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு கொடுப்பதில் தவறில்லை. என் தங்கமே, நல்லது நடக்க வேண்டும் என்று உனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. அதை உன் வராகி அம்மா நான் தான் நடத்தி கொடுக்கவும் போகின்றேன். என் தங்கமே, முதலில் உறவுகளுக்குள் எந்த விதமான வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதனை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் என் தங்கமே, ஒருவருக்கொருவர் மனதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாயின் அதனை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்குள் இன்னொருவரின் தலையீடினை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது. யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. தவறு யார் பக்கம் இருக்கின்றதோ அவர்கள் இறங்கிச் சென்று மன்னிப்பு கேட்பதனால் எதுவும் குறைந்து போவதில்லை. செய்கின்ற தவறை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்லவர்கள். மன்னிப்பு கேட்க துணிந்தவர்கள் அதை விட மிகவும் நல்லவர்கள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அழகான விஷயத்தை தான் கொடுத்திருக்கின்றது. நீ விரும்பிய உறவு உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டால் நிச்சயமாக உன்னை தேடி தானாகவே வந்து விடுவார்கள். உண்மையான அன்பு என்பது நீண்ட நாட்கள் பிரிவினையை சந்திக்காது. ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் மீண்டும் வந்து சேரத்தான் வேண்டும் என்பதனை நீ தானாகவே உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அவர்களின் மனநிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான அன்பிற்கு தோல்வி என்பது கிடையாது. யாராலும் அதனை தோற்கடிக்கவும் முடியாது. மனதில் இருக்கின்ற உண்மையான அன்பினை வெளிப்படையாக ஒரு முறை காண்பித்து பார். நிச்சயமாக இன்று அந்த உறவு உன்னை தேடி வருவது சாத்தியமாகும். நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டால் நீ கடந்து வந்த அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கிவிடும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.